உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. டேய் லாடியா இருந்தாங்க. சாரி, பிரைஸ் போயிட்டு இல்லை, நீ பைபிள் வாசிச்சா தள்ளு, நீ ப்ரே பண்ணினா தள்ளு, நீ ஆராதனையால கிளம்பு, நீ மெசேஜ் கேட்குறியா மெசேஜ்ல தூங்கிட்டு தானே இருப்ப கிளம்பு, நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு. அம்மா ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போகிறது பரவாயில்ல, அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் வாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்ன? என் பேரு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசம் மணி. உப்பு சாராட்டு போச்சான். உன் பேர் இல்லை. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இல்லை. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உப்பு உபவாசம், அங்கே என்ன சட்டியில் உப்பு இல்லையா, நீ வா. உங்க பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமாக கணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதா, பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? கேமரா நீரு இந்த கேஸ் நான் பார்த்தேன். இந்தாம்மா உன்னோட பேரை சொல்லு. ஸ்கோத்ரியா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோடாடியில வேற பாஷை. ஐயோ, இவ்வளோ உள்ள விட்டுறீங்க. பார்வைக்குமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடல. பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை கிரகிலி இருக்கிறா? எல்லாம் நான் பார்த்தா இருக்கிற போகும். உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போகலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா, நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமேல் நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி எதுவும் சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டில் பார்த்தேனே கூட. இவங்க தான் பிளஸ்ஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசு பாவம் பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்னை விடுங்க பிளஸ்ஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸ்ஸி, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உங்களால் பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்ல வேண்டாம். உன்னை
லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது.